நம்ம பார்க்க போற படம் 2003ல வெளியான வாரியர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். இந்த படம் தான். இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க முடியும். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்துல வந்து 2 ஹீரோ இருக்காங்க. அதுல ஒரு ஹீரோ வந்து லெப்டினன்ட் லீன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அவரை வந்து பெண்களையும் பெண் கைதிகளையும் உங்களோட குழந்தைகளையும் அழிக்க சொல்லும்போது அவர் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடறாப்புல. அப்போ போகும்போது அந்த ஊரோட ஒரு நினைவு சின்னத்தையும் அவரோட கேரவனில் எடுத்துகிட்டு போயிடறாப்புல. இவரை கொல்றதுக்கு இன்னொரு ஹீரோவை அந்த அரசர் வந்து அனுப்பிச்சி விட்றாப்புல. இவர் போய் அவரை பிடிச்சாரா, அந்த சின்னத்தை மீட்டாரா, இது சொல்றது அந்த படத்துல கதை. இதில் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக எடுத்திருந்தாங்க படத்தில். அந்த ஸ்பாட் ஃபைட் பூராமே நல்லா இருந்துச்சு படத்தில். அதெல்லாம் இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அப்போ உள்ள கட்டத்துக்கு ஏத்தாப்புல நீட்டாகவே டீசெண்டாக போட்டிருக்காப்புல மியூசிக்கு. அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த படத்தை வந்து சிறந்த வெளிநாட்டு மொழி படம் சொல்லிட்டு அகாடமி விருதுக்காக அமைச்சிருந்துருக்காங்க. ஆனால் படம் வந்து விருது வாங்கலை. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். 2003ல் எடுக்கப்பட்ட படம்னால சீன படம். அப்போ உள்ள இதுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த படம். பார்க்கணுன்னா பாருங்க. இப்போ படம் வந்து தமிழ் டப்பிங்கில் சோனி பிக்சர்ஸில் யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் தரமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.